திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான். திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான். அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துடலாமே, எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? உண்மைதானே? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல. அண்ணா திமுக ஒரு கொள்கை, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கொள்கை, இப்படி திமுகவுக்கு ஒரு கொள்கை, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கொள்கை, அப்படி ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஆனா திமுக தலைவர் சொல்றார், ஒரே கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்க எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம், தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின். இது கூட்டணி கட்சிகள், நீங்க உசாரா இருந்தா உங்க கட்சியை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விலகிவிடும். அவ்வளவுதான் நாங்க சொல்ல. இல்லைன்னா வேணுமுன்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே பேசுறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் பேசுறாருல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 98% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க. அப்போ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை நிருபர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், 98% நிறைவேற்றப்பட்டது, உங்களுடைய கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட கேட்கும் போது அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு இருக்குது, அப்படி எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார். அப்படி என்ன அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது. ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா, தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.